வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் கோயில்களில் 700க்கும் மேற்பட்ட கோயிலில் 1000 கோயில் வரைக்கும் அன்னதான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஜெயலலிதா காலத்திலேருந்து தொடங்கப்பட்டுச்சு. எல்லா கோயில்லையும் அன்னதான திட்டத்தை தொடங்கணும். ஏன்னா வர்ற பக்தர்கள் வந்து பசியோடு போகிறாங்க, வெளியில் போய் சாப்பிட்றாங்க, அவருக்கு செலவாகுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பெரும்பாலும் 1000 கோயிலுக்கு மேலே சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இருந்து பழனியில் இருந்து திருச்செந்தூரில் இருந்து திருவண்ணாமலை இருந்து எல்லா கோயில்லையுமே பார்த்தா வரிசை நின்று முடிச்ச உடனே அன்னதானம் ஒரு மணி நேரம் நாள் முழுவதும் கூட திருச்செந்தூரில் நடக்குதுங்கிறாங்க. பழனியில் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் நாள் முழுவதுக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கு. இது பொதுவாகவே இந்த திட்டங்கள்லாம் முதல் நிப்பாட்டணும். இது தேவையில்லாத திட்டம். சாமியை கும்பிட்டா ஒரு பிரசாதம் வழங்கலாம், தொன்னையில் ஒரு பிரசாதம் வழங்கலாம், புளியோதரையோ தயிர் சாதமோ இனிப்போ ஏதோ ஒன்று வழங்கலாம். இலவோடு சாப்பிடக்கூடாது. இலவோடு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் கோயில் நிர்வாகத்துக்கு டொனேஷன் குறைஞ்சி வச்சு, கோயில் நிர்வாகத்தோட நன்கொடையாளர் கொஞ்சம் வச்சு எல்லாரும் அன்னதான திட்டத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கானியா. அன்னதான திட்டத்தை முதல் நிப்பாட்டியா. முதல்ல சாமி என்ன உள்ள போய் என்ன அன்னதான திட்டத்தை சாமி கூட போய் என்ன உள்ள கல்ல என்ன கருங்கல்ல என்ன தூக்கி நிப்பாட்டான அவனை. இவனுக்கு சாப்பாடு எதுக்கியா பக்தர்களுக்கு? சாமி கும்பிட்டா போயா வீட்டில் சாப்பிட்டுக்குறோயா, வெளியே சாப்பிட்டுக்குறோனையா? எதுக்கு நீ அன்னதான திட்டத்தை போடுற? எல்லாருக்கும் சோம்பேத்தனமாக எங்கே பார்த்தாலும் அன்னதானம் தானே, எங்கே பார்த்தாலும் அன்னதானம். அம்மா திட்டம் இங்கே இந்த அங்கே போய் சாப்பிடு, இந்த இங்கே போய் சாப்பிடு, இதுதானே வேலை. கோயிலுடைய விஷயமே குறைஞ்சி போச்சு. கோயிலுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய பணம் ஆட்டோமேட்டிக்காக நான் அன்னதானத்துக்கு கொடுக்கணும் எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கோயில் எப்படி நிர்வாகம் நடக்கும், எப்படி கோயிலை நீ மேம்படுத்துவ? வர்றேன் பூரா பேர் சாப்பிட்டு எல்லாரும் காலி வந்துட்டு போனேன்னா ஒரு ரூபாய கோயில் எப்படி நீ மேம்படுத்துவ? வரக்கூடிய கூட்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வருது. அப்பெல்லாம் சோறுலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சோறு போடணும்னு எந்த ஆகம விதியில் இருக்கு? சாமி கும்பிட்ற பக்தர்களுக்கு சோறு போடணும்னு எந்த ஆகம விதியில் இருக்கு? நீயா ஏற்படுத்தி வச்சுக்கிறதா? நீ ஏற்படுத்தி அங்கே சோறு போடுறேன், இங்கே சோறு போடுறேன், இதெல்லாம் என்ன வேலை? சோறு நிப்பாட்டிய முதல்ல காசு பூரா வெட்டியா போயிருமியா? கோயிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான காசுக்கு வர்றதுக்கு பதிலாக அன்னதானம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். உண்டியல் வருமானம் வருது, உண்டியல் வருமானம் பத்தலை, போய்கிட்டு இருக்க வேகத்துக்கு உண்டியல். திருப்பதியில் ஆரம்பிச்சாங்க, இங்கே கிளம்பிட்டாங்க. திருப்பதியில் ஆரம்பிச்சு வச்சு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இங்கே கிளம்பிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அன்னதானம் சாப்பிடுப்போம், எப்போ பார்த்தாலும் சாப்பிடுப்போம். பழனியில் 5000 பேர் சாப்பிட்றேன், திருச்செந்தூரில் 5000-10,000 பேர் சாப்பிட்றேன், சமயபுரில் 5000-10,000 பேர் சாப்பிட்றேன். இப்படி ஒருத்தர் திருவண்ணாமலையில் இதே மாதிரி தான் எல்லாரும் அன்னதான திட்டத்துக்கு சாப்பிட்றதுக்காக போகிறேன், சாப்பிட்டு அப்படி தூங்கிடுறது பேசாமல். இந்த வேலை என்னதுக்கு? இதெல்லாம் வேணாம். என்ன நிப்பாட்டுங்க. வீட்டிலேயே சாப்பிட்டுக்குருவேன், இல்லைன்னா எப்படி சாப்பிட்டுக்குருவேன், விட்டுருங்க. அந்த திட்டம் வேணாம். கோயில் நன்கொடை குறைஞ்சி போவோம். கோயில் நன்கொடை குறைஞ்சா கோயில் பராமரிப்பு குறைஞ்சி போவோம். நெய்வேத்தியத்தில் இருந்து சாமியினுடைய பராமரிக்க வரைக்கும் ரொம்ப குறைஞ்சி போவோம். இது நல்லதில்லை, இது நல்ல பழக்கம் இல்லை. முதல்ல ஒரு ஆட்சியாளர் வந்தால் எல்லா கோயிலும் அன்னதானம் போய்கிட்டே இருந்தால் எல்லாரும் சோத்து முண்டங்கள் ஆக்குறதா? எல்லாத்தையும் பக்தர்கள் வந்தா ஒரே பேச்சு தான், தொன்னையில பிரசாதம் இவ்வளோ வழங்குவாங்க, நீவே எங்கிட்ட சாப்பிட்டுக்கிறவனே. அதனால அன்னதான திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையுமே அன்னதான திட்டத்தை நிப்பாட்டணும். முதல் வேலையை அதை நிப்பாட்டணும். இதுதானா வேலை உங்களுக்கு? திருப்போணத்தில் அன்னதானம், இங்கே திருப்பதியில் வந்து கட்டாயலாம், எங்கள் ஊரில் அன்னதானம் போகிற தேவஸ்தானம். உங்களுக்கு இதே வேலையா? லூசு சாப்பிட்டு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? அன்னதானம் போகிற தவிர உங்களுக்கு ஐடியா வேற எதுவுமே இல்லையா? வேற ஐடியா இல்லையாங்க? கோயிலை மேம்படுத்துறதுக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு, அதை அழகுபடுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையா செய்யணும். எதுக்கு எடுத்தாலும் இந்த சோறை போடுறேன் சாப்பிட்டு போ, இந்த குழம்பு ஊத்துறி தின்னுட்டு போ, இந்த மோரை ஊத்துறி குடிச்சிட்டு போ, இதான் வேலை. இதெல்லாம் தப்பு. ஆகமூதியெல்லாம் சொல்லலை. நீங்களாம் கொளுத்து போய் போட்டீங்கன்னா அன்னதானத்தை அதுக்கு யார் என்ன பண்ணுறது? இப்போ இலவச மின்சாரம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு ஆட்சி வந்தால் நான் 60-200 மின்சாரம் கொடுப்பேன், நான் 100 யூனிட் கொடுப்பேன், போட்டி ஓட்டு கொடுக்க. நீ அரசியல் வேலைக்காக நங்கி ஆள் கிடையாது. எல்லா கோயிலும் இருக்கக்கூடிய அன்னதானத்தை நிப்பாட்டு. அப்போ கோயில் உண்டியில் பணம் வரும், அப்போ கோயில் பராமரிக்கலாம். எல்லா பேரும் அன்னதானம் கொடுத்துட்டு எம்பாடி சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். இது எப்படிப்பா? இது நல்ல பழக்கமா? அதெல்லாம் இது நல்ல பழக்கம் வாங்குறேன். அன்னதானத்தை நிப்பாட்டுங்க.